Welcome viewers. So good morning to all. So in this session we are going to discuss about Newton's law of motion. So Newton's proposed three laws. First we are going to discuss about one by one. Newton's law of motion. First law. Newton's first law of motion. So inertia. Inertia is nothing but an object is stable. An object will not change its motion unless acted on by an unbalanced force. An object will not change its motion unless acted on by an unbalanced force. An object remains stable. There is no change, there is no position, there is no acceleration without any external force acting on it. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆப்ஜெக்டோட பொசிஷனோ ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டோ எதுவுமே சேஞ்ச் ஆகுது. எது வரைக்கும்? ஆக்டட் பை அன் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். வெளியில் இருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸு கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டு அதோட பொசிஷனில் இருந்து மாறுபடாது. அதுதான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் இனர்ஷியா. இனர்ஷியா இஸ் நத்திங் பட் நிலைமம். தமிழில் நம்ம படிச்சிருப்போம் நிலைமம். இப்போ தமிழில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பொருளானது புறவிசை ஒன்று செயல்படும் வரை அதன் நிலையில் இருந்து மாறுபாடு ஏற்படாது. ஓகேங்களா? If it is at rest, it will stay at rest. If it is motion, it will remain at the same velocity. An object, it is considered as a rest means it will stay on rest without any external disturbance. If it is motion, it will remains at the same velocity of motion unless there is no external force டு ஆக்ட். ஒரு பொருளானது நிலையோடு இருக்குது அப்படின்னா அது நிலையாக தான் இருக்கும் புறவிசை ஒன்று செயல்படும் வரை. இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் தான் இருக்கும். எப்போ வரைக்கும்? புறவிசை ஒன்று செயல்படும் வரை. அந்த ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் தான் மூமெண்ட்டில் இருக்கும் புறவிசை ஒன்று செயல்படும் வரை. ஓகே. ஆப்ஜெக்ட்ஸ் வித் எ கிரேட்டர் மாஸ் ஹாவ் மோர் இனர்ஷியா. இட் டேக்ஸ் மோர் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் இட் தேர் மோஷன். இப்போது பாருங்கள், 300 கிலோகிராம் 30 கிலோகிராம். இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? அதோட மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போது நியூட்டன்ஸோட ஃபஸ்ட்டில் will be satisfied from this image. ஓகேங்களா? இப்போது நியூட்டன்ஸோட செகண்ட் லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாவோட எக்ஸாம்பிள்ஸ். an object at rest will remain at rest unless a net force acts on it. இப்போது ஒரு ஃபுட்பால் நம்ம விளையாடுறோம். ஃபுட்பாலை நம்ம கோர்ட்டில் வைக்கிறோம். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான், நம்ம லெக் மூலமாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் அந்த பால் மூமெண்ட் ஆகும். அன்லஸ் தட் பால் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். கரெக்டு தானுங்களா? இப்போது வாலிபால் எடுத்துட்டோன்னு சரி, நம்ம வாலிபால் ப்ளே பண்ணும்போது நம்ம ஹேண்டில் பால் எடுத்துகிறோம், நம்ம சர்வீஸ் போடுறோம். அப்போது நம்ம பால் மேலே புஷ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நெட்டை தாண்டி அந்த பக்கம் போகும். அதர்வைஸ் அந்த பால் நம்மளோட ஹேண்டில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்பயுமே நம்ம படிக்கும்போது ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸோடு மிங்கிள் பண்ணி படிக்கணும். படித்தோம்னா தட் கான்செப்ட் வில் பி கெட் இட் ஈஸிலி. ஓகேங்களா? an object it motion will remain it motion unless a net force act on it. ஓகே. அதர்வைஸ் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம், அந்த ஆப்ஜெக்ட் அந்த பால் மூமெண்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாலிபால் இங்கேருந்து நம்ம சர்வீஸ் போட்டோம். அந்த சர்வீஸ் போடும்போது நெட்டை தாண்டி அந்த பால் போயிட்டுருக்கு. அந்த பாலை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு
அந்த பக்கம் உள்ள டீமில் உள்ள ஒரு பர்சன்னா டேக் ஆஃப் பண்ணணும், லீவ் இட் பண்ணணும். ஸோ அவர் எடுக்காத வரைக்கும் அந்த பால் இருந்து இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் இருந்து எவ்வளோ ஃபோர்ஸோடு அவர் வாலிபால் கொடுத்துருக்காங்களோ அதே மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க வந்து அந்த பாலை வந்து கன்சிடர் பண்ணாத வரைக்கும் அது வந்து மூமெண்ட்டில் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2. ஸோ எக்ஸாம்பிள் 2 வந்து த்ரஸ்ட், ஏர் ஸ்பீட், ட்ரக். எவ்ரி ஆப்ஜெக்ட் persist on its state of rest or uniform motion in a straight line unless it is compelled to change its state by force impressed on it when flying at a constant altitude. If thrust under track are equal, aircraft hold constant airspeed. If thrust is increased, aircraft accelerate, airspeed increases. Drag depends on airspeed, drag increases. When drag is again equal to thrust, so aircraft is no longer to accept but hold a new higher constant aircraft. Okay, so Newton's second law. An unbalanced force causes an object to accelerate. The acceleration of the object is equal to the net force acting on it divided by the object mass. So unbalanced force. இப்போது ஒரு பக்கமாக இருந்து நம்ம ஃபோர்ஸை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும்? ஆக்சலரேட் ஆகும். ஓகே, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எய்தர் சைடு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஒரு பக்கம் ஹை ஃபோர்ஸும் ஆப்போசிட் சைடு லோ ஃபோர்ஸும் கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்கும்? ஸோ விச் ஒன் சைடு we are going to give a high force means that object will be moved towards the applied force directions. கரெக்டுங்களா? ஸோ லோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறது வந்து there is no peak changes on the objects. ஸோ எந்த பக்கம் இருந்து அதிகமான ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோமோ அந்த பக்கம் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். இட் இஸ் அ நியூட்டன்ஸ் செகண்ட் லா. F is equal to ma. So mass into acceleration. The more force, that more acceleration. Acceleration நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? F is equal to m into a. Mass into acceleration. F is nothing but force. Small m என்றது mass of the body. Small a என்றது வந்து acceleration. அப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா based on the acceleration. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா based on inertia. ஓகே, இப்போ நியூட்டன்ஸோட செகண்ட் லாக்குள்ள எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இஃப் யூ அப்ளை மோர் ஃபோர்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட் இட் ஆக்சலரேட் a high rate, force, mass and acceleration. More force, that mass will be accelerate more acceleration. அப்போது ரேட் ஆஃப் ஃபோர்ஸை வச்சு தான் அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஆக்சலரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட மேக்னிடியூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ வில் பி ஹை. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட மேக்னிடியூடு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆக்சலரேஷனோட ரேட்டும் லோ அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஸோ எவ்ரி ஒன் வி வெல் நோன். Force is interaction between one object and another. For example, the interaction between a hammer and a nail. A hammer exerts a force on a nail that drives into a board, and a nail exerts a force on a hammer. Newton's third law of motion states that whenever one object exerts a force on a second object, the second object exerts an equal and opposite force on a first object. ஓகே, நம்ம எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டு வந்து ரன் ஆகிறது. இப்போது ஏர்கிராஃப்டில் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து போயிருக்கோம். ராக்கெட் வந்து மூமெண்ட் ஆகுது. ராக்கெட் வந்து எப்படி வந்து அதோட லான்ச்சிங் பொசிஷனில் இருந்து அது வந்து கிளம்புது. ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஃபியல் வந்து பேர்ன் ஆகும்போது அதுக்கு அது ஈக்குவலான ஃபியல் வந்து நம்ம கேஸஸ் வந்து இட் வில் பி மூவ் டுவர்ட்ஸ் டவுன்வேர்டு. அப்போது டவுன்வேர்டு அந்த ஃப்ளேம் வரும்போது
ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஸ்பீடில் வந்து ராக்கெட் வந்து மூவ் டுவர்ட்ஸ் ஃபார்வேர்டு. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். A balloon pushes escaping air down and the escaping air pushes the balloon up. ஓகேங்களா? இப்போ பலூனில் வந்து நம்ம ஏர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதை சடனாக நம்ம ரிலீஸ் பண்ணும்போது பலூனில் இருக்கக்கூடிய ஏர் வந்து மூவ்ஸ் டவுன், கீழ் நோக்கி வரும். அப்போ பலூன் என்ன செய்யும்? பலூன் மூவ்ஸ் அப்வர்டு. அப்போ வெளிநோக்கி வரக்கூடிய அந்த ஏரோட ஸ்பீடை வச்சு தான் மேலே போகக்கூடிய பலூனோட ஸ்பீடு இருக்கும். ஸோ எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு. ஓகே, நியூட்டன்ஸோட தேர்ட் லா கிளியர். நவ் we are going to discuss about example for Newton's third law, action, reaction. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்துருக்கு. ஸோ செகண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ ராக்கெட்டோட மூமெண்ட், ஃபியல் வந்து பேர்ன் ஆகும்போது ஃப்ளேமாக வந்து தட் ஃப்ளேம் மூவ் டுவர்ட்ஸ் அ டவுன்வர்ட் டைரக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் மூமெண்ட் ஆன் அப்வர்டு டைரக்ஷன்ஸ். அப்போது ராக்கெட்டு வந்து இருக்கக்கூடிய ஃபியல் வந்து பேர்ன் ஆகும்போது புகை வந்து கீழ் நோக்கி போகும். அது புகை போகக்கூடிய வேகத்துக்கு ஈக்குவல் வேகமாக ராக்கெட் வந்து மேல் நோக்கி போகும். இதுதான் எக்ஸாம்பிள் 2. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். இஃப் there is any doubt regarding Newton's first law, second law, third law, feel free to contact with me. Thank you for viewers. Thank you so much. Thank you.